வணக்கம் 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 மக்களே, வணக்கம் தோழிகளே. நாம் இன்னைக்கு அஃபர்மேஷன் அல்கமி அப்படிங்கிற இந்த செஷனுக்காக வேண்டி இணைஞ்சிருக்கிறோம். இன்னைக்கு நம்ம பேச போகிற விஷயங்கள் அஃபர்மேஷன்ஸை பற்றி இருக்க போகுது. நாடே பரபரப்பாக எலெக்ஷன் ரிசல்ட்டுக்காக வேண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது நாம் நமக்கான நேரத்தை இங்கே எடுத்துக்கிறோம். நம்மளை முன்னேற்றத்திற்காக வேண்டி இன்னைக்கு கூடி இருக்கிறோம். ஸோ நாம் இன்னைக்கு இங்கே பேச போகிற டாபிக்கு அஃபர்மேஷன்ஸ் அல்கமி. அஃபர்மேஷன்ஸ்னா என்ன, அஃபர்மேஷன்ஸை எப்படி பயன்படுத்தலாம், அஃபர்மேஷன்ஸ் பயன்படுத்தும் போது நமக்கு கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் என்னென்ன, அஃபர்மேஷன்ஸ் எக்ஸாம்பிள்ஸ் என்னென்ன, அஃபர்மேஷனோட 3 பீஸ் ஆஃப் அஃபர்மேஷன் ஆர் 3 குவாலிட்டிஸ் ஆஃப் அஃபர்மேஷன்ஸ் என்னென்ன அப்படிங்கிறதையும், எப்படி நமக்கான அஃபர்மேஷன்ஸை நாம் உருவாக்கி நாம் தினமும் அந்த அஃபர்மேஷன்ஸை எப்படி பயன்படுத்தி நம்ம வாழ்க்கையில் நம்ம கோலை அச்சீவ் பண்ணுறதுக்கோ இல்லை நம்ம சக்ஸஸை அடையிறதுக்கோ உதவலாம் அப்படிங்கிறத நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ நம்ம செஷனை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் ஒரு சில விஷயங்களை உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். முன்னாடி நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்கிறாங்க, ஒரு சொல் வெல்லும் ஒரு சொல் கொல்லும். இந்த பழமொழியை நீங்கள் கேட்டிருக்கிறீங்களா? ஒரு சில வார்த்தைகள் நம்மளை ஜெயிக்க வைக்கும், ஒரு சில வார்த்தைகள் நம்மளை தோற்கடிச்சிரும் அப்படிங்கிறது தான் இதோட அர்த்தம். இது என்ன சொல்லுது அப்படின்னா, நமக்கு வார்த்தைகளுக்கு அவ்வளவு பவர் இருக்கு. வார்த்தைகள் எல்லாம் எனர்ஜி, அதனால வார்த்தைகள் அதுக்கு சக்தி இருக்கு. அது வார்த்தைகள் ஒரு ஃப்ரீக்வன்சியா இருக்கு. அதனால வார்த்தைகள் ரொம்ப பவர்ஃபுல்லான விஷயம். நம்ம ஒரு வார்த்தையை பயன்படுத்தும் போதும் நம்ம கவனமா வார்த்தைகளை சூஸ் பண்ணி நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னு நம்ம முன்னோர்கள் நமக்கு அடிக்கடி அறிவுரை சொல்லியிருக்கிறாங்க. நாம ஆனா இப்ப அதெல்லாம் மறந்துடுறோம். இப்போ நான் உங்களுக்கு ஒரு சின்ன டாஸ்க் கொடுக்குறேன். உங்கள் கையில் ஒரு பேப்பரும் ஒரு பென்னும் எடுத்துக்கோங்க. தற்சமயம் இப்போ உங்கள் மனசில் என்னெல்லாம் எண்ணங்கள் உங்களை பற்றின எண்ணங்கள் உங்களுக்கு என்னெல்லாம் தோணுது அப்படிங்கிறத நீங்கள் அந்த பேப்பரில் லிஸ்ட் பண்ணுங்க. ஒரு நிமிஷம் நீங்கள் உங்களை பற்றி யோசிங்க. உங்களை பற்றி உங்களுக்கான எண்ணங்கள் என்னெல்லாம் தோணுது அப்படிங்கிறத ஒரு பேப்பரில் 1 2 3 அப்படின்னு போட்டு லிஸ்ட் பண்ணுங்க. அட்லீஸ்ட் 5 தாட்ஸ்ல இருந்து 10 தாட்ஸ் வரைக்கும் உங்களை பத்தின தாட்ஸ், உங்களுக்கு உண்டான உங்களை பத்தின தாட்ஸை நீங்க லிஸ்ட் பண்ணுங்க. நீங்க அதை லிஸ்ட் பண்ணும்போது கவனிச்சு பாருங்க, அந்த தாட்ஸ் நீங்க எழுதியிருக்கிறதுல எத்தனை எண்ணங்கள் உங்களை பத்தின பாசிட்டிவ் எண்ணங்களா இருந்திருக்கு, எத்தனை எண்ணங்கள் உங்களுக்கு அது நெகட்டிவ் எண்ணங்களா இருந்திருக்கு அப்படிங்கிறத நீங்க ஆராய்ச்சி பண்ணி அனலைஸ் பண்ணி பாருங்க. ஸோ நம்ம இதை எழுத சொன்னா மேக்சிமம் நம்ம எழுதுறச்ச நம்மளுக்கு உண்டான நெகட்டிவ் எண்ணங்கள் தான் ஜாஸ்தியா இருக்கும். நம்ம அழகா இல்லை, நமக்கு கம்யூனிகேஷன் நல்லா வரல, நம்மளால கான்ஃபிடென்ட்டா இருக்க முடியல, நமக்கு பணம் நிறைய இல்லை, அந்த மாதிரி நம்மளை பத்தின எண்ணங்களை நாம எழுத சொன்னோம் அப்படின்னா அதுல முக்காவாசி பாத்தீங்கன்னா எல்லாமே நெகட்டிவ் எண்ணங்களா தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி நெகட்டிவ் எண்ணங்கள் நம்மளை பத்தி நமக்கான நெகட்டிவ் எண்ணங்கள் இருந்துச்சு அப்படின்னா அதை மாற்றுறதுக்கு இந்த அஃபர்மேஷன்ஸ் ரொம்ப உதவியா இருக்கும். அந்த காலத்துல முன்னோர்கள் ஏன் வார்த்தையை சூஸ் பண்ணி பேசுங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா, அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, நம்மளை சுத்தி தேவதைகள் இருக்கிறாங்களாம், ஏஞ்சல்ஸ் இருக்கிறாங்க. ஸோ நம்ம என்ன விஷயம் பேசுறோமோ நம்ம வாயிலிருந்து வார்த்தைகள் வரும்போது நம்மளை சுத்தி இருக்கிற தேவதைகள், நம்மளை சுத்தி இருக்கிற ஏஞ்சல்ஸ் ததாஸ்து ததாஸ்து அப்படின்னு சொல்லுமா. ததாஸ்து அப்படின்னா அதுக்கு அர்த்தம் அப்படியே ஆகட்டும். ஸோ நம்ம என்ன வார்த்தையை நம்ம வாயிலேருந்து உதிர்க்கிறோமோ அப்போ நம்மளை சுற்றி இருக்கிற அந்த ஏஞ்சல்ஸ் ததாஸ்து ததாஸ்துன்னு சொல்லும் போது நம்ம சொன்ன வார்த்தைகள் அப்படியே நிஜமா பழிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு நம்ம முன்னோர்கள் சொல்லி இருக்கிறாங்க.
அதனால தான் நாம பேசுற ஒரு வார்த்தையும் நல்ல விஷயத்தை பத்தி இருக்கணும், பாசிட்டிவான வார்த்தைகளா இருக்கணும். நம்ம ஒரு நெகட்டிவான ஒரு கெடுதலான வார்த்தையை நம்ம வாயில உச்சரிக்காத அளவுக்கு நம்ம பார்த்துக்கிடணும். ஸோ நம்ம எப்போ அந்த காலத்துல சொல்லியிருக்கிறாங்க, நம்ம ஏதாவது ஒரு வார்த்தை ஐயோ, நம்ம வீடுகள்ல, நம்ம இந்தியன் வீடுகள்ல, அதுவும் குறிப்பா சவுத் இந்தியன் வீடுகள்ல ஐயோ அப்படிங்கிற வார்த்தையை நம்ம பயன்படுத்த மாட்டோம். ஐயோ அப்படிங்கிற வார்த்தை நெகட்டிவ் எனர்ஜியை அட்ராக்ட் பண்ணக்கூடிய வார்த்தை அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அண்ட் ஐயோ அப்படிங்கிற வார்த்தையை நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா நம்ம குழந்தைகளோ இல்லை நம்ம வீட்டில் இருக்கிறவங்களோ ஐயோ இது என்ன வேலை, ஐயோ எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி வார்த்தைகளை நம்ம பயன்படுத்தணும்னா, நம்ம வீட்டில் பெரியவங்க இருந்தாங்கன்னா உடனே அவங்க சொல்லுவாங்க மங்களம் 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 உண்டாகட்டும் அப்படிம்பாங்க. எதனால அப்படின்னா நம்ம சொன்ன அந்த நெகட்டிவ் வார்த்தையை அவங்க கவுண்டர்ஃபிட் பண்றாங்க. அந்த நெகட்டிவ் வார்த்தையை அவங்க தடுத்து அதை பாசிட்டிவ் வார்த்தையா மாத்துறாங்க. நான் சொன்ன மாதிரி வார்த்தைகளுக்கு எனர்ஜி இருக்குன்னு சொன்னேன். அந்த நெகட்டிவ் வார்த்தைகளை சொல்லும் போது நெகட்டிவ் எனர்ஜி உருவாகும். அந்த நெகட்டிவ் எனர்ஜியை கவுண்டர்ஃபிட் பண்றதுக்காக வேண்டிதான் நம்ம பெரியவங்க, நம்ம தாத்தா பாட்டி என்ன வார்த்தை சொல்லியிருக்காங்க அப்படின்னா மங்களம் மங்களம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நம்ம கெடுதலான ஒரு வார்த்தையை சொல்லும் போது அதனால உருவாகக்கூடிய அந்த நெகட்டிவ் எனர்ஜியை நம்ம கவுண்டர்ஃபிட் பண்றதுக்காக வேண்டி ஒரு பாசிட்டிவ் வார்த்தை சொல்லணும் அப்படின்னு நம்ம முன்னோர்கள் முன்னாடியில இருந்தே சொல்லிட்டு வந்திருக்கிறாங்க. ஸோ இதுல எல்லாம் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, வார்த்தைகள் எவ்வளவு பவர்ஃபுல் ஆனது, வார்த்தைகள் எவ்வளவு முக்கியமானது, நம்ம ஏன் பாசிட்டிவ் வார்த்தைகளை சூஸ் பண்ணி பேசணும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இதை நம்ம ஒரு ஆராய்ச்சியோட முடிவுகள் மூலமும் நான் உங்களுக்கு தெரிவிக்க விரும்புகிறேன். ஸோ ஒரு லெமன் எக்ஸ்பிரிமெண்ட் அதை பற்றி உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். 2 ஆராய்ச்சியாளர்கள் இருந்திருக்கிறாங்க. அவங்க சில ஆராய்ச்சிகளுக்காக வேண்டி அவங்க 2 பேரும் ஒரே மாதிரியான கண்ணாடி டம்ளர் எடுத்துட்டு அந்த கண்ணாடி டம்ளரை முழுக்க தண்ணினால ரப்பி வச்சிருக்கிறாங்க. 2 கண்ணாடி டம்ளர்லயும் ஒரே அளவு தண்ணி, ஒரே மாதிரியான குணம் கொண்ட ஒரே தண்ணியை தான் ஃபில் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு கண்ணாடி குடுவையில ஒரு எலுமிச்சம்பழத்தையும் இன்னொரு கண்ணாடி குடுவையில ஒரு எலுமிச்சம்பழத்தையும் போட்டுடுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு சயின்டிஸ்ட் அந்த கண்ணாடி குடுவையை அவரோட ரூமுக்கு எடுத்துட்டு போயிடுறாரு. இன்னொரு சயின்டிஸ்ட் இன்னொரு கண்ணாடி குடுவையை தன்னோட ரூமுக்கு எடுத்துட்டு போயிடுறாரு. 2 அறைகளும் அடுத்தடுத்த அறைகள் தான். ஒரே மாதிரி சீதோசன நிலைமை, ஒரே மாதிரி சீசன், ஒரே மாதிரி டெம்பரேச்சர், ஒரே மாதிரி வெதர் கண்டிஷன் எல்லாமே சேம் தான். ஆனா அந்த லெமன் வச்சிருக்கிற அந்த கண்ணாடி குடுவையை டெய்லி அந்த சயின்டிஸ்ட் 2 பேரும் அவங்க ரூம்ல இருக்கிற அந்த எலுமிச்சம்பழ வச்சிருக்கிற அந்த கண்ணாடி குடுவையிட்ட போய் முதல் ஆராய்ச்சியாளர் அவர் அந்த கண்ணாடி குடுவை முன்னாடி நின்று அவர் பாசிட்டிவான விஷயங்களை பேசுறாரு. ரொம்ப பாசிட்டிவான நல்ல விஷயங்களை, இன்னைக்கு நம்ம கடவுளுக்கு நன்றி சொல்றோம், இன்னைக்கு நாள் ரொம்ப நல்லா இருக்கு, நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன், நான் பலருக்கு உதவி பண்றேன், அந்த மாதிரி பாசிட்டிவான ஹாப்பியான விஷயங்களை அந்த முதல் ஆராய்ச்சியாளர் அந்த கண்ணாடி குடுவை முன்னாடி நின்று தினமும் காலையில பேசுறாரு. அதே நேரத்துல இன்னொரு அறையில 2வது ஆராய்ச்சியாளர் அந்த கண்ணாடி குடுவை முன்னாடி நின்று அவரு ஒரே நெகட்டிவ் வார்த்தைகளா பேசுறாரு. நான் ரொம்ப கெட்டவன், இந்த கிளைமேட் ரொம்ப மோசமா இருக்கு, மனுஷங்க எல்லாரும் எல்லாத்தையும் ஏமாத்திட்டு இருக்காங்க, நம்மளை சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் கெட்டவங்க. அந்த மாதிரி 2வது ஆராய்ச்சியாளர் அந்த எலுமிச்சம்பழம் இருக்கிற கண்ணாடி குடுவை முன்னாடி நின்று தினமும் நெகட்டிவான வார்த்தைகளை பேசுறாரு. தினமும் அவரு கெட்ட எண்ணங்களுடைய வார்த்தைகளா பேசுறாரு. 2 பேரும் 2 ஆராய்ச்சியாளரும் இந்த விஷயத்தை கிட்டத்தட்ட ஒரு 2 மாதங்கள் 3 மாதங்கள் கண்டினியூஸா பண்றாங்க. அதுக்கப்புறம் அந்த 3 மாதங்கள் கழிந்ததுக்கு அப்புறம் அந்த 2 ஆராய்ச்சியாளரும் தங்க கிட்ட இருந்த அந்த கண்ணாடி குடுவையை எடுத்துட்டு வந்து ஒரு பொது இடத்துல சந்திக்கிறாங்க.
அதுல முதல் ஆராய்ச்சியாளரோட எலுமிச்சம்பழம் பாத்தீங்கன்னா அந்த தண்ணியில அதே மாதிரி இருக்கு. எப்படி ஒரிஜினலா போட்டாரோ அதே மாதிரி எல்லோ கலர்ல அந்த எலுமிச்சம்பழம் எந்தவித பாதிப்பும் அடையாம ஃப்ரெஷ்ஷா அந்த தண்ணியில அந்த எலுமிச்சம்பழம் கிடைக்குது. அதே நேரத்துல இரண்டாவது ஆராய்ச்சியாளரோட அந்த கண்ணாடி குடுவையில இருக்கிறத பாத்தீங்கன்னா அந்த எலுமிச்சம்பழம் அப்படி ரொம்ப நிறம் மாதிரி அதோட ஒரிஜினல் ஷேப்பு மாறி கொஞ்சம் கருப்பாகி அழுகிற தன்மை ஆகி அதோட உண்மை தன்மையை இழந்து அது ரொம்ப வாடி சுருங்கி போய் இருக்கு. ஸோ இதுல இருந்து உங்களுக்கு என்ன தெரியுது? வார்த்தைகளுக்கு எனர்ஜி இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுது. அண்ட் வார்த்தைகள் பாசிட்டிவ் வார்த்தைகள் பேசுனா அது பாசிட்டிவ் எனர்ஜியை கிரியேட் பண்ணுது. அதனால அந்த முதல் ஆராய்ச்சியாளர் பேசின பாசிட்டிவ் விஷயங்களால அந்த எலுமிச்சம்பழம் நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கு. அதே நேரத்தில் இரண்டாவது ஆராய்ச்சியாளர் நெகட்டிவ் விஷயங்களை பேசினால நெகட்டிவ் எனர்ஜி நெகட்டிவ் வைப்ரேஷன் கிரியேட் ஆகி அது அந்த எலுமிச்சம்பழத்தை அதோட தன்மையை இழக்க வச்சிருச்சு. ஸோ இது நான் சொல்லலைங்க, இது ஆராய்ச்சி பண்ணி சொல்லி இருக்கிறாங்க. வார்த்தைகளுக்கு பவர் ரொம்ப ஜாஸ்தி. ஸோ பாசிட்டிவ் வார்த்தைகள் பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸை கிரியேட் பண்ணும், நெகட்டிவ் வார்த்தைகள் நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸை கிரியேட் பண்ணும். ஸோ இதுதான் நான் இன்னைக்கு பேசக்கூடிய விஷயம். ஸோ இந்த ஆராய்ச்சி முடிவு உங்களுக்கு நல்லா புரிய வச்சிருக்கோம் வார்த்தைகள் எவ்வளவு முக்கியமானது அப்படிங்கிறத. ஸோ நாம இன்னைக்கு அதைத்தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். அஃபர்மேஷன்ஸ் ஆல்கமி. அஃபர்மேஷன்ஸ்னா என்ன? ஸோ அஃபர்மேஷன்ஸ் அப்படிங்கிறது பெரிய விஷயம் இல்லை. அஃபர்மேஷன்ஸ் எப்படி நம்ம அதை சிம்பிளா டிஃபைன் பண்ணலாம் அப்படின்னா, அஃபர்மேஷன்ஸ் ஆர் சிம்பிள் ஃப்ரேசஸ் ஆர் சிம்பிள் ஸ்டேட்மெண்ட்ஸ் டு ரெப்ரசன்ட் சம்திங். ஏதோ ஒரு விஷயத்தை ரெப்ரசன்ட் பண்றதுக்கு உண்டான சிம்பிள் ஸ்டேட்மெண்ட் இல்லைன்னா சிம்பிள் ஃப்ரேசஸ், அதைத்தான் நம்ம அஃபர்மேஷன்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ அஃபர்மேஷன் இஸ் அ கலெக்ஷன் ஆஃப் வேர்ட்ஸ் which are going to represent a positive thing or which are going to represent a positive effect. அதைத்தான் நம்ம அஃபர்மேஷன் சொல்றோம். அஃபர்மேஷன்ங்கிறது ஒரு கலெக்ஷன் ஆஃப் வேர்ட்ஸ். அது பாசிட்டிவான விஷயத்தை தெரிவிக்கிறதுக்கோ இல்ல பாசிட்டிவான எண்ணங்களை தெரியப்படுத்துறதுக்கோ பயன்படுத்தக்கூடிய அந்த கலெக்ஷன் ஆஃப் வேர்ட்ஸை தான் நம்ம அஃபர்மேஷன்ஸ் அப்படின்னு சொல்றோம். சே ஃபார் எக்ஸாம்பிள், அஃபர்மேஷன் நமக்கு ஒரு எக்ஸாம்பிள் வேணும்னா, ஐ ஆம் ஹாப்பி அண்ட் ஹெல்தி. இது ஒரு அஃபர்மேஷன் ஸ்டேட்மெண்ட். ஐ ஆம் ஹாப்பி அண்ட் ஹெல்தி அப்படின்னு நான் சொன்னேன்னா அது ஒரு அஃபர்மேஷன் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ எதனால நம்ம இந்த அஃபர்மேஷன் ஸ்டேட்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணணும்? அஃபர்மேஷன்ஸ் யூஸ் பண்றதுனால என்னென்ன பெனிஃபிட்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும்? ஸோ அஃபர்மேஷன்ஸ் யூஸ் பண்றதுனால மெயினா நமக்கு ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும். நம்மளோட பாசிட்டிவ் செல்ஃப் எஸ்டீம் நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆகும். அண்ட் நம்மளோட மென்டல் வெல்பீயிங் நல்லா இருக்கும். நம்ம மனசு அஃபர்மேஷன்ஸை யூஸ் பண்ணும்போது காமா ஆங்ஸைட்டி இல்லாம இருக்கும். நம்மளை செல்ஃப் லவ் பண்ண வைக்கும். அஃபர்மேஷன்ஸ் நம்மளை செல்ஃப் அக்செப்டன்ஸ் பண்ண வைக்கும், செல்ஃப் லவ் பண்ண வைக்கும். அண்ட் ஆல்சோ நமக்குண்டான ரிலேஷன்ஷிப், அதாவது நம்மளோட இன்னர் பீஸ் அது இன்க்ரீஸ் பண்ணும். அண்ட் இட் கிவ்ஸ் ஹாப்பினஸ் ஃபார் த பர்சன் ஹூ ப்ராக்டிஸ் அஃபர்மேஷன்ஸ். ஸோ அஃபர்மேஷன்ஸை ப்ராக்டிஸ் பண்ணும்போது நம்ம கான்ஃபிடென்ட்டாக ஃபீல் பண்ணுவோம். அஃபர்மேஷன்ஸை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணும்போது நம்மளோட கோல்ஸை நம்ம ஈஸியாக அச்சீவ் பண்ண முடியும். அண்ட் நம்மளோட சக்ஸஸை அஃபர்மேஷன்ஸ் நமக்கு சீக்கிரமாக கொண்டு தரும். ஸோ இதெல்லாம் அஃபர்மேஷன்ஸை யூஸ் பண்ணுறதுக்கு உண்டான நிறைய பெனிஃபிட்ஸ். ஆனால் நீங்கள் இப்போ ஒரு கேள்வி கேட்கலாம், சும்மா வார்த்தைகளை சொல்றதுனால மட்டும் அஃபர்மேஷன்ஸ் நமக்கு ஒர்க் ஆயிருமா? சில வார்த்தைகளை ரிப்பீட் பண்றதுனால மட்டும் நமக்கு நம்மளோட சக்சஸ் கிடைச்சிருமா? நம்மளோட கோலை நம்ம அச்சீவ் பண்ணிடுவோமா அப்படின்னு கேட்டா, அஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு அது ஒரு ஊக்க சக்தியா இருக்கும், ஒரு கேட்டலிஸ்ட் மாதிரி இருக்கும். அண்ட் அஃபர்மேஷன்ஸ் ஆர் சயின்டிபிக்கலி ப்ரூவன் ஒன்.
எதனால அப்படின்னா உங்களுக்கு மூளையில ரெண்டு விதமான ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு அப்படிங்கிறது தெரியும், இல்ல மைண்டை ரெண்டு விதமா நம்ம பிரிக்கிறோம் அப்படிங்கிறது தெரியும். கான்ஷியஸ் மைண்ட், சப்கான்ஷியஸ் மைண்ட் அப்படின்னு ரெண்டு மைண்டு சொல்லுவாங்க. கான்ஷியஸ் மைண்ட் அப்படிங்கிறது நம்ம லாஜிக்கல் திங்கிங், நம்ம சிந்திக்கக்கூடிய மனசை தான் வந்து நம்ம கான்ஷியஸ் மைண்டுன்னு சொல்கிறோம். அதுதான் லாஜிக்கல் திங்கிங், நம்மளை டெசிஷன் மேக்கிங் பண்ணுறதுக்கு, நம்ம தினம் தினம் நம்ம வேலைகளை செய்கிறதுக்கு அது எல்லாம் நம்மளுக்கு உதவுறது கான்ஷியஸ் மைண்டு, லாஜிக்கல் மைண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே நேரத்தில் இன்னொரு மைண்டு இருக்குது, அதுதான் சப்கான்ஷியஸ் மைண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது நமக்கு பின்னாடி இருக்கக்கூடியது. நம்மளோட சப்கான்ஷியஸ் மைண்ட் அப்படிங்கிறத நம்ம நிறைய நேரத்தில் உணர்றதில்லை, அது பின்னாடி செயல்படக்கூடியது. ஆனால் சப்கான்ஷியஸ் மைண்டில் தான் எல்லா விஷயங்களும் சேகரிக்கப்படுது. ஸோ நம்ம சொல்கிற எல்லா எண்ணங்களும், நம்ம பேசுகிற எல்லா விஷயங்களும் சப்கான்ஷியஸ் மைண்டில் போய் தான் ரெஜிஸ்டர் ஆகும். ஸோ சப்கான்ஷியஸ் மைண்டில் ரெஜிஸ்டர் ஆன விஷயங்கள் எல்லாமே வந்து எதுவுமே மறக்கவே மறக்காது. அண்ட் சப்கான்ஷியஸ் மைண்டில் இருக்கிற எல்லா விஷயங்களும் வந்து அது நிரந்தரமானது. அண்ட் சப்கான்ஷியஸ் மைண்டு எப்பவுமே ரெஸ்ட் எடுக்காது, சப்கான்ஷியஸ் மைண்டு எப்பவுமே தூங்கவே தூங்காது. ஸோ நம்ம சொல்லக்கூடிய வார்த்தைகள் எல்லாம் சப்கான்ஷியஸ் மைண்டில் போய் தான் பதியும். ஸோ நம்ம லாஜிக்கல் மைண்டு, கான்ஷியஸ் மைண்டு தூங்கினாலும், இல்லை நம்ம கான்ஷியஸ் மைண்டு, லாஜிக்கல் மைண்டு வேற வேலைகளில் ஈடுபட்டு இருந்தாலும் சப்கான்ஷியஸ் மைண்டு என்ன பண்ணும், அந்த வார்த்தைகளை திருப்பி 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 ரிப்பீட் பண்ணிட்டே இருக்கும். ஸோ அப்போ நம்ம மூளையில் அந்த விஷயம், அந்த வார்த்தைகள் ஆழமாக பதியும். மூளை எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மூளையோட செல்லுக்கும் இன்னொரு செல்லுக்கும், நியூரான்ஸுக்கும் நடுவில் அந்த சிக்னல் ட்ரிகர் ஆச்சு அப்படின்னா நமக்கு மெமரி உருவாகுது அப்படின்னு அர்த்தம். ஸோ அது அந்த பிரெயின் அப்படிங்கிறது மாறிக்கிட்டே இருக்கக்கூடியது. நீங்கள் அந்த செல்ஸில் உருவாகக்கூடிய அந்த நியூரான்ஸ் ட்ரிகர் ஆகிறது மூலமாக நம்ம மூளையோட ஷேப்பு, மூளையோட தன்மை மாறிக்கிட்டே இருக்கும். அதனால நாம் எப்படி நம்ம மூளையை ட்ரெயின் பண்ணுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த விஷயங்கள் அங்கே நடக்கும். ஸோ அதைத்தான் நம்ம நியூரோபிளாஸ்டிசிட்டி அப்படின்னு சொல்கிறோம். மூளையோட தன்மை நியூரோபிளாஸ்டிசிட்டி. ஸோ மூளை மாறிக்கிட்டே இருக்கக்கூடிய தன்மை உடையது. அதனால தான் நாம் ஒரு நெகட்டிவ் தாட் வந்துச்சு அப்படின்னா அதை ஒரு பாசிட்டிவ் தாட்னால மாற்றணும் அப்படின்னா உங்களுக்கு அந்த மூளையில் அது மாற்றத்தை உருவாக்கும். சப்கான்ஷியஸ் மைண்ட் லெவலில் அது ஒரு மாற்றத்தை உருவாக்கும். ஸோ அந்த நியூரோபிளாஸ்டிசிட்டியை யூஸ் பண்ணக்கூடிய டெக்னிக் தான் அஃபர்மேஷன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ நமக்கு ஒரு நெகட்டிவ் தாட்டு, நெகட்டிவ் எண்ணம் இல்லை லிமிட்டிங் பிலீஃப் வருது அப்படின்னா அதை ஒரு பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டாக, பாசிட்டிவ் தாட்டா இல்லை பாசிட்டிவ் செல்ஃப் டாக்கா நம்ம, அப்படி இல்லைன்னா எம்பவரிங் ஸ்டேட்மெண்ட்டாக மாற்றணும் அப்படின்னா அதுக்கு பேர் தான் அஃபர்மேஷன். சே ஃபார் எக்ஸாம்பிள், நான் என் மனசில் நினைக்கிறேன் நான் அழகா இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன்னு வச்சுக்கோங்க. ஐ ஆம் நாட் தட் பியூட்டிஃபுல், ஐ ஆம் நாட் கார்ஜியஸ் அப்படின்னு நான் நினைக்கிறேன்னா அதை நான் எப்படி மாற்றணும் அப்படின்னா ஐ ஆம் லுக்கிங் பிரெட்டி, ஐ ஆம் லுக்கிங் குட், ஆர் ஐ ஆம் லுக்கிங் பியூட்டிஃபுல். ஸோ இந்த மாதிரி நெகட்டிவ் பிலீஃப் உள்ள அல்ல செல்ஃப் லிமிட்டிங் பிலீஃபை நம்ம எம்பவரிங் ஸ்டேட்மெண்ட்டாக மாற்றணும் அப்படின்னா அதுதான் அஃபர்மேஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நாம் இப்போ வேர்ட்ஸோட முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். ஏன் வேர்ட்ஸு அவ்வளோ பவர்ஃபுல், வேர்ட்ஸ் எப்படி எனர்ஜியை கிரியேட் பண்ணுது, வேர்ட்ஸ் எப்படி சக்தியை உருவாக்குது, ஸோ அது எப்படி சுற்றி இருக்கிற எல்லா விஷயங்களையும் பாதிக்குது, அதனால நாம் ஏன் ஒரு பாசிட்டிவ் வார்த்தைகளை பேசணும் அப்படிங்கிறத பார்த்தோம். அதுக்கப்புறம் ஆராய்ச்சி ரிசல்ட்ஸை சொன்னோம், லெமன் எக்ஸ்பெரிமெண்ட் அப்படிங்கிற ஆராய்ச்சி முடிவுகளை சொன்னோம். அதுக்கு அடுத்து நாம் அஃபர்மேஷன்ஸ்னா என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். அண்ட் அஃபர்மேஷன்ஸை யூஸ் பண்ணுறதுனால உள்ள பெனிஃபிட்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ நான் சில அஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு சொல்கிறேன். இதெல்லாம் சாம்பிள் அஃபர்மேஷன்ஸ்.
I am happy and healthy. I am a money magnet. I attract abundance into my life effortlessly and easily. ஸோ இதெல்லாம் வந்து நம்மளோட அஃபர்மேஷன்ஸாக நம்ம சொல்லலாம். நான் இன்னொரு தடவை ரிப்பீட் பண்ணி சொல்கிறேன், நீங்கள் கவனமாக கேட்டுக்கோங்க. ஐ ஆம் ஹெல்தி அண்ட் ஹாப்பி. I am a money magnet. I attract abundance into my life effortlessly and easily. ஸோ இதெல்லாம் அஃபர்மேஷன் ஸ்டேட்மெண்ட்ஸு. இப்போ நீங்கள் உங்களுக்கான அஃபர்மேஷன் ஸ்டேட்மெண்ட்ஸை நீங்களே உருவாக்கலாம். ஸோ நீங்கள் எய்தர் உங்களுக்கு தேவையான அஃபர்மேஷன்ஸை நெட்டில் இருந்து தேடி எடுத்து அந்த அஃபர்மேஷன்ஸை நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஆனால் என்னோட சஜஷன் எப்பவுமே நெட்ல இருந்து தேடி எடுக்கக்கூடிய அஃபர்மேஷன்ஸு நம்மளுக்கு அவ்வளவு அலைன்டா இருக்கா அப்படின்னு பார்க்கணும். நம்மளோட கோலுக்கு, நம்மளோட சக்சஸுக்கு, நம்மளோட பிலீஃப் சிஸ்டம்க்கு, நம்மளோட வேல்யூ சிஸ்டம்க்கு அந்த அஃபர்மேஷன்ஸ் அலைன்டா இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ ஜஸ்ட் நீங்கள் நெட்ல இருந்து அஃபர்மேஷன்ஸை டவுன்லோட் பண்ணி எடுத்து அந்த அஃபர்மேஷன்ஸை ரிப்பீட் பண்ணீங்க அப்படின்னா அது 100% ரிசல்ட் உங்களுக்கு தராது. அதனால நீங்க உங்களுக்கான அஃபர்மேஷன்ஸை என்னைக்குமே நீங்களே உருவாக்கிக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ அஃபர்மேஷன்ஸை நீங்க உருவாக்கும் போது என்னென்ன விஷயங்களை நீங்க கவனத்தில் வச்சுக்கணும். ஸோ நீங்க கவனத்தில் வைக்க வேண்டியது 3 குவாலிட்டிஸ், 3 குவாலிட்டிஸ் ஆஃப் அஃபர்மேஷன். அதைத்தான் நாங்கள் 3 P's ஆஃப் அஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லுவோம். 3 P அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரெசன்ட், பர்சனல், பாசிட்டிவ். இதுதான் 3 P's ஆஃப் அஃபர்மேஷன் அப்படின்னு சொல்றாங்க. ப்ரெசன்ட், பாசிட்டிவ் அண்ட் present, positive and personal. This is called as the 3 P's of affirmation. ஸோ நம்ம சொல்லக்கூடிய அந்த அஃபர்மேஷன் வந்து ஒரு பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கணும். சே ஃபார் எக்ஸாம்பிள், நம்மளோட மூளைக்கு நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் நெகட்டிவ் வேர்ட்ஸை ரெகக்னைஸ் பண்ணுற பவர் கிடையாது. நாட் அப்படிங்கிற வார்த்தை இல்லை நெகட்டிவான வார்த்தைகள் அதை வந்து நம்ம மூளை வந்து பிரித்து எடுக்கிறதுக்கு அதுக்கு பவர் கிடையாது. ஆர் அதுக்கு அந்த குவாலிஃபிகேஷன், அந்த தன்மை கிடையாது. அதனால நாம யூஸ் பண்ணக்கூடிய அஃபர்மேஷன்ஸ்ல நமக்கு நெகட்டிவ் வார்த்தைகள் இருக்கக்கூடாது. எல்லா வார்த்தைகளுமே பாசிட்டிவ் வார்த்தைகளா இருக்கணும். இதுதான் ஃபர்ஸ்ட் ரூல் ஃபார் ஃப்ரேமிங் யுவர் அஃபர்மேஷன், தட் இஸ் பாசிட்டிவ். ஸோ சே ஃபார் எக்ஸாம்பிள், ஐ டோன்ட் வாண்ட் டு ஈட் சுகர் அப்படின்னு நான் அஃபர்மேஷன் சொல்றேன்னு வச்சுக்கோங்க. ஐ டோன்ட் வாண்ட் டு ஈட் சுகர் அப்படின்னு நான் அஃபர்மேஷன் சொன்னேன் அப்படின்னா அது வந்து மூளை ரெஜிஸ்டர் பண்ணாது. டோன்ட் அப்படிங்கிறது நெகட்டிவ் வார்த்தை. அந்த நெகட்டிவ் வார்த்தையை நம்மளோட மூளை பிரித்து பார்த்து அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கக்கூடிய கெப்பாசிட்டி நம்ம மூளைக்கு கிடையாது. அதனால நீங்கள் நெகட்டிவ் வார்த்தைகளை உங்கள் அஃபர்மேஷன்ஸில் யூஸ் பண்ணக்கூடாது. அதுக்கு பதிலாக நம்ம எப்படி யூஸ் பண்ணலான்னா, I choose less sugar. I choose to have less sugar. அந்த மாதிரி அஃபர்மேஷன்ஸை நீங்கள் மாற்றணும். டோன்ட் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக நான் லெஸ் சுகர் யூஸ் பண்ணுவேன் ஆர் லெஸ் சுகர் எடுத்துக்குவேன். அந்த மாதிரி உங்களோட அஃபர்மேஷன்ஸு பாசிட்டிவாக இருக்கணும். அது ஃபர்ஸ்ட் P ஆர் ஃபர்ஸ்ட் ரூல் ஆஃப் அஃபர்மேஷன். அதுக்கு அடுத்து இருக்கிற P ப்ரெசன்ட் டென்ஸ். ஸோ நீங்கள் சொல்லக்கூடிய அந்த பாசிட்டிவ் அஃபர்மேஷன் வந்து ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்கணும். உங்களோட அஃபர்மேஷன் பாஸ்ட் டென்ஸ்லையும் இருக்கக்கூடாது, உங்களோட அஃபர்மேஷன்ஸ் ஃபியூச்சர் டென்ஸ்லையும் இருக்கக்கூடாது. பாஸ்ட் அப்படிங்கிறது கடந்து போயிட்டு அப்படிங்கிற அர்த்தம். ஃபியூச்சருங்கிறது இனிமேத்தான் வரப்போகுது, அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறதும் நமக்கு தெரியறதில்ல. அதனால நம்மளோட அஃபர்மேஷன்ஸ் எந்த டென்ஸ்ல இருக்கணும் அப்படின்னா ப்ரெசன்ட் டென்ஸ்ல தான் இருக்கணும். பாஸ்ட் டென்ஸும் யூஸ் பண்ணக்கூடாது, ஃபியூச்சர் டென்ஸும் யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ நம்ம இப்போ நடந்த மாதிரியே தான் நம்ம அந்த அஃபர்மேஷன்ஸை சொல்லணும். ஐ ஆம் ஹாப்பி அண்ட் ஹெல்தி. ஸோ தோ நீங்கள் ஹாப்பியாக இல்லாட்டா கூட ஐ ஆம் ஹாப்பி 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 அப்படின்னு நீங்கள் ரிப்பீட் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா
உங்களோட சப்கான்ஷியஸ் மைண்டு அதை பிலீவ் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ மூளையில் நீங்கள் ஒரே நேரத்தில் ஒரு தாட்டு தான் இருக்க முடியும். அதாவது ஒரு பாசிட்டிவ் தாட்டு இல்லைன்னா நெகட்டிவ் தாட் அப்படிதான் இருக்க முடியும். நாம சொல்லுவோம்ல, ஒரு உரையில ஒரே ஒரு வாள் தான் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதே மாதிரி உங்க மூளையில பாசிட்டிவ் தாட் இல்லைன்னா நெகட்டிவ் தாட் அப்படிதான் இருக்க முடியுமே ஒழிய ரெண்டும் சேர்ந்து ஒரே நேரத்துல இருக்க முடியாது. எய்தர் பாசிட்டிவ் தாட் இருக்கலாம் இல்லைன்னா நெகட்டிவ் தாட் இருக்கலாம். ஸோ அதனால நீங்க அந்த அஃபர்மேஷன்ஸை ரிப்பீட் பண்றது மூலமா, ப்ரெசன்ட் டென்ஸ்ல நீங்க அந்த அஃபர்மேஷன்ஸை ரிப்பீட் பண்றது மூலமா உங்க பிரெயின், உங்க சப்கான்ஷியஸ் மைண்டு அதை பிலீவ் பண்ண ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் அது ரியாலிட்டியில நடக்க ஆரம்பிக்கும். அதனால நீங்க சொல்ற விஷயங்கள் ப்ரெசன்ட் டென்ஸ்ல இருக்கணும். ஸோ நீங்க இப்போ ஒரு கார் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, I love to have Lamborghini car. So இது present tense. I will have Lamborghini car அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா அது future tenseக்கு போகுது. I will அப்படின்னா அது இது வந்து law of attraction கான்செப்டையும் கொண்டு வருது. என்னன்னா நாம சொல்ற விஷயங்கள் நம்ம யூனிவர்ஸுக்கு சிக்னல் பண்றோம்னு அர்த்தம். ஸோ நீங்க ஐ வில் ஹாவ் லம்போகினி கார் அப்படின்னு நீங்க சொன்னீங்க அப்படின்னா யூனிவர்ஸுக்கு என்ன சொல்லுதுன்னா, நான் அந்த லம்போகினி காரை வாங்குவேன், இன்னொரு காலத்துல வாங்குவேன், வருகின்ற காலத்துல நான் வாங்குவேன் அப்படின்னு அந்த யூனிவர்ஸ்க்கு சிக்னல் பண்றதா ஆகுது. ஸோ அப்படின்னா அந்த யூனிவர்ஸ் அதை ஃபியூச்சர்ல தரணும் அப்படிங்கிற மாதிரி தான் அதை எடுத்துக்கும். ஸோ நீங்க பிராக்டிஸ் பண்ற அஃபர்மேஷன் பிரசன்ட் டென்ஸ்ல இருக்கணும். ஐ ஹாவ் லம்போகினி கார், ஐ லவ் டு டிரைவ் லம்போகினி கார். ஸோ அது பிரசன்ட் டென்ஸ்ல இருக்கு. அதே மாதிரி அஃபர்மேஷன்ஸை நீங்க உருவாக்கும் போது, அஃபர்மேஷன்ஸை நீங்க கிரியேட் பண்ணும்போது, இல்ல அஃபர்மேஷன்ஸை நீங்க பிராக்டிஸ் பண்ணும்போது இட் ஷுட் பி ஹைலி பர்சனல். தேர்ட் பி ஆஃப் அஃபர்மேஷன் இஸ் பர்சனல். ஸோ உங்களுக்கு நீங்க அஃபர்மேஷன்ஸ் உருவாக்கணும். ஸோ உங்களோட சம்பந்தப்பட்டதா அந்த அஃபர்மேஷன் இருக்கணும். அந்த சொல்ற அஃபர்மேஷன்ஸ் உங்களோட ரிலேட்டடா இருக்கணும். அதே நேரத்தில் நீங்க மற்றவங்களுக்காக வேண்டிய அஃபர்மேஷன்ஸை நீங்க சொல்ல முடியாது. அதுதான் வித்தியாசம். அவங்க தனக்கான விஷயத்துக்கு தான் அந்த அஃபர்மேஷன்ஸை ரிப்பீட் பண்ணணும். மற்றவங்களுக்காக வேண்டி நீங்க அஃபர்மேஷன் சொல்ல முடியாது. ஸோ இதுதான் 3 ரூல் ஆஃப் அஃபர்மேஷன்ஸ். அப்படி இல்லைன்னா 3 பீஸ் ஆஃப் அஃபர்மேஷன் அப்படின்னு சொல்றாங்க. ப்ரெசன்ட், பெர்சனல் அண்ட் பாசிட்டிவ். ப்ரெசன்ட், பெர்சனல் அண்ட் பாசிட்டிவ், இதுதான் 3 ரூல் ஆஃப் அஃபர்மேஷன். ஸோ இப்போ நீங்க எந்தெந்த விஷயங்களுக்கெல்லாம் அஃபர்மேஷன்ஸ் உருவாக்கலாம்? ஸோ அஃபர்மேஷன்ஸை உருவாக்குறதுக்கு எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாதுங்க. நீங்க எல்லா விஷயத்துக்கும் அஃபர்மேஷன்ஸை உருவாக்கலாம். உங்களோட கான்ஃபிடென்ஸை பில்ட் பண்றதுக்கு அஃபர்மேஷன் உருவாக்கலாம். உங்களோட ரிலேஷன்ஷிப்பை இம்ப்ரூவ் பண்றதுக்கு அஃபர்மேஷன்ஸ் உருவாக்கலாம். உங்களோட செல்ஃப் லவ்வை இன்க்ரீஸ் பண்றதுக்கு அஃபர்மேஷன்ஸ் உருவாக்கலாம். அண்ட் உங்களோட மணி, வெல்த், ஃபினான்ஸ் அதை இன்க்ரீஸ் பண்றதுக்கு நீங்க அஃபர்மேஷன்ஸை உருவாக்கலாம். உங்க ஃபேமிலி ரிலேஷன்ஷிப் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு நீங்க அஃபர்மேஷன்ஸ் உருவாக்கலாம். ஸோ இதுக்கு தான் அஃபர்மேஷன் உருவாக்கலாம் அப்படிங்கிற ரெஸ்ட்ரிக்ஷன் எதுவுமே கிடையாது. நீங்க எல்லா விஷயத்துக்கும் உங்க வாழ்க்கையில எதுக்கு வேணா நீங்க அஃபர்மேஷன் உருவாக்கலாம். ஸோ நீங்க அஃபர்மேஷன் உருவாக்கும் போது உங்களுக்கு தேவையான கேட்டகரிஸை நீங்க ஃபர்ஸ்ட் முடிவு பண்ணிக்கோங்க. எந்தெந்த கேட்டகரிக்கு எல்லாம் எனக்கு அஃபர்மேஷன்ஸ் வேணும் அப்படின்னு நீங்க முடிவு பண்ணிக்கோங்க. கெரியருக்கா, இல்லை உங்களோட சக்சஸுக்கா, இல்லை உங்களோட ரிலேஷன்ஷிப்புக்கா, உங்களோட மைண்ட் செட்டுக்கா, இல்லைன்னா உங்களோட வெல்த்துக்கா, இல்லை உங்களோட என்ன சொல்ல செல்ஃப் லவ்க்கு, இந்த மாதிரி என்னென்ன கேட்டகரிஸில் உங்களுக்கு அஃபர்மேஷன்ஸ் வேணுமோ அந்த கேட்டகரிஸை ஃபர்ஸ்ட் நீங்க டிசைட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்க உங்களுக்கான அஃபர்மேஷன்ஸை எழுதுங்க. அது ப்ரெசன்ட் டென்ஸ்ல எழுதுங்க. அஃபர்மேஷன்ஸ் இங்கிலீஷ்லயும் இருக்கலாம், இல்லை உங்களோட மதர் டங்க்லயும் இருக்கலாம். ஸோ எந்த மாதிரி இருந்தாலும் ஒரே ஒரு விஷயம்தான், அந்த அஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு உங்க மனசோட நெருக்கமான அஃபர்மேஷனா இருக்கணும்.
ஸோ உங்களுக்கு அஃபர்மேஷன்ஸை நீங்கள் உருவாக்கும் போது சின்ன சின்ன டிப்ஸ் நான் தர்றேன், அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. மொதல் விஷயம், நீங்கள் உங்களுக்கான அஃபர்மேஷனை கிரியேட் பண்ணதா இருக்கணும். மற்றவங்களோட அஃபர்மேஷன்ஸை நீங்கள் எடுத்து பயன்படுத்தாதீங்க. நெட்ல இருந்து இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருந்து இல்லை யூடியூப்ல இருந்து எடுத்து அஃபர்மேஷன்ஸை அப்படியே பயன்படுத்தாதீங்க. அந்த அஃபர்மேஷன்ஸை உங்களுக்கு தகுந்த மாதிரி, உங்கள் கோலுக்கு தகுந்த மாதிரி, உங்கள் சக்ஸஸுக்கு தகுந்த மாதிரி அந்த அஃபர்மேஷன்ஸை நீங்கள் கொஞ்சம் எடிட் பண்ணி மாடிஃபை பண்ணி அந்த அஃபர்மேஷன்ஸ் உங்கள் மனசுக்கு உகந்ததா இருந்துச்சு அப்படின்னா அந்த அஃபர்மேஷன்ஸை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். இரண்டாவது விஷயம், அஃபர்மேஷன்ஸ் அப்படிங்கிறது சின்ன ஸ்டேட்மெண்ட்டாக ஈஸியாக ரிப்பீட் பண்ணக்கூடிய ஸ்டேட்மெண்ட்ஸாக இருக்கணும். பெரிய பெரிய ஸ்டேட்மெண்ட்ஸாக எடுக்காதீங்க. ஸோ ஆரம்பத்தில் நீங்கள் அஃபர்மேஷன் ப்ராக்டிஸை ஆரம்பிக்கும் போது நீங்கள் பெரிய பெரிய ஸ்டேட்மெண்ட்டை அஃபர்மேஷன்ஸாக எடுத்தீங்க அப்படின்னா அந்த அஃபர்மேஷன்ஸை நீங்கள் ரிப்பீட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுவீங்க. அப்போது அந்த அஃபர்மேஷன்ஸ் உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டில் ரெஜிஸ்டர் ஆகிறதுக்கும் டைம் எடுக்கும். ஸோ அதனால நீங்கள் ஆரம்ப நிலையில் இருக்கும்போது உங்கள் அஃபர்மேஷன்ஸு சின்னதாக ஷார்ட்டாக சிம்பிளான வேர்ட்ஸ் உள்ள அஃபர்மேஷன்ஸாக எடுத்துக்கோங்க. அதுக்கு அடுத்து நீங்கள் அஃபர்மேஷன்ஸை ப்ராக்டிஸ் பண்ணும்போது முழு ஃபீலிங்ஸ், உங்களோட பாடி, மைண்ட் அண்ட் சோல் மூணுத்துலேயும் அந்த அஃபர்மேஷன்ஸை அப்படி ஃபீல் பண்ணி எனர்ஜியோட அந்த அஃபர்மேஷனை சொல்லுங்க. நான் இப்போ ஒன்று சொல்லி காட்டுறேன். ஐ ஆம் ஹெல்தி அப்படின்னு நான் ஒரு அஃபர்மேஷன் ரிப்பீட் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. நான் அந்த அஃபர்மேஷனை இந்த மாதிரி ரிப்பீட் பண்ணுறேன். ஐ ஆம் ஹெல்தி, ஐ ஆம் ஹெல்தி, ஐ ஆம் ஹெல்தி. இப்படி நான் அஃபர்மேஷன்ஸை ப்ராக்டிஸ் பண்ணேன் அப்படின்னா அந்த அஃபர்மேஷன்ஸு ஒர்க் ஆகாது. எதனால் அப்படின்னா அந்த எனர்ஜி, அந்த வைப்பு, அந்த ஃபீலிங்ஸ் அது எதுவுமே இல்லை அப்படின்னா சப்கான்ஷியஸ் மைண்டு அதை ரெஜிஸ்டர் பண்ணாது. ஸோ அதனால அஃபர்மேஷன்ஸ் யூஸ் பண்ணும்போது நீங்கள் ஃபுல் எனர்ஜியாக அண்ட் உங்களோட ஃபுல் ஃபீலிங்ஸோட அஃபர்மேஷன்ஸை நீங்கள் ரிப்பீட் பண்ணணும். அப்போ தான் அது சப்கான்ஷியஸ் மைண்டில் நல்லா ரெஜிஸ்டர் ஆகும். ஸோ அது ரியாலிட்டியில் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் ஜாஸ்தி ஆகும். ஸோ நம்ம ரிப்பீட் பண்ணுற ஒரு அஃபர்மேஷனும் ஃபுல் எனர்ஜியோட இருக்கணும். ஐ ஆம் ஹாப்பி, ஐ ஆம் ஹெல்தி, ஐ ஆம் ஸ்ட்ராங், ஐ ஆம் அ மணி மேக்னட். அப்படி சொல்லும் போதே நம்ம முகத்தில் ஒரு மலர்ச்சி, ஒரு ஹாப்பினஸ், ஒரு ஃபீலிங்ஸ், நம்ம அதை அடைஞ்ச மாதிரி, நம்ம என்ன அஃபர்மேஷன் சொல்கிறோமோ அதை ஆல்ரெடி நம்ம அச்சீவ் பண்ண மாதிரி, அதை ஆல்ரெடி அட்டைன் பண்ண மாதிரி நாம் சந்தோஷமாக எல்லா உணர்ச்சிகளோடையும் நம்ம அஃபர்மேஷன்ஸை ரிப்பீட் பண்ணணும். அதுக்கு அடுத்து நம்ம அஃபர்மேஷன்ஸ் சொல்லும் போது நம்ம ஒரு பாசிட்டிவான சூழ்நிலைகளில் அந்த அஃபர்மேஷன்ஸை சொல்லி பழகுங்க. ஆரம்பிக்கும் போது நீங்கள் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கும்போது அஃபர்மேஷனை சொல்லி ப்ராக்டிஸ் ஆரம்பிக்காதீங்க. நல்ல ஒரு பாசிட்டிவான நேரத்தில், சே ஃபார் எக்ஸாம்பிள் காலையில் எந்திரிச்ச உடனே அஃபர்மேஷன்ஸை நீங்கள் ரிப்பீட் பண்ணலாம். இல்லை நைட்டு தூங்க போகும்போது உங்கள் அஃபர்மேஷன்ஸை ரிப்பீட் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் அஃபர்மேஷன்ஸை ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கும் அஃபர்மேஷன்ஸை ரிப்பீட் பண்ணுறதுக்கும் ஒரு குறிப்பிட்ட நேரத்தை முதல்ல நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஆரம்பத்தில் இது உங்களுக்கு நிறைய உதவி பண்ணும். ஒன்று, நீங்கள் காலையில் எந்திரிச்ச உடனே ஒரு 5 நிமிஷம் அஃபர்மேஷன் ப்ராக்டிஸ் பண்ணுவேன், இல்லை நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி நான் 5 நிமிஷம் அஃபர்மேஷன் ப்ராக்டிஸ் பண்ணுவேன் அப்படின்னு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த நேரத்தில் முடிஞ்ச அளவுக்கு கன்சிஸ்டண்ட்டாக அஃபர்மேஷனை ப்ராக்டிஸ் பண்ணுங்க. எதுக்காக வேண்டி இது சொல்கிறோம் அப்படின்னா அதுவும் சப்கான்ஷியஸ் மைண்டை ரீப்ரோக்ராம் பண்ணுறதுக்கு தான், சப்கான்ஷியஸ் மைண்டை நம்ம ரீவயர் பண்ணுறதுக்கு தான். ஸோ நம்ம ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் அஃபர்மேஷன்ஸை ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம சப்கான்ஷியஸ் மைண்டில் அது செட் ஆயிரும். இந்த நேரத்தில் நம்ம அஃபர்மேஷன் ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறது மனசில் செட் ஆயிரும். அதனால அந்த அஃபர்மேஷன்ஸ் ஆழமாக பதியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுக்கு அடுத்து ஒரு டிப் என்ன அப்படின்னா, நீங்கள் உங்கள் அஃபர்மேஷன்ஸை ப்ராக்டிஸ் பண்ணும்போது மேக்சிமம் நீங்கள் மிரர் எக்ஸசைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. மிரர் எக்ஸசைஸ் அப்படின்னா நீங்கள் கண்ணாடி முன்னாடி நின்று உங்கள் கண்களை நேருக்கு நேர் நீங்கள் பார்த்து அந்த அஃபர்மேஷன்ஸை டெய்லி ரிப்பீட் பண்ணுங்க.
ஸோ அது ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு அந்த அஃபர்மேஷன் ஒர்க் ஆகிறதுக்கு அது ரொம்பவே உதவி செய்யும். மிரர் எக்ஸசைஸ் எல்லாம் நாங்கள் எங்கள் கிளையண்ட்ஸ்க்கு எல்லாம் சஜஸ்ட் பண்ணுறது மிரர் எக்ஸசைஸ் தான். ஸோ நீங்கள் உங்கள் ஒரு கண்ணாடி முன்னாடி நின்று உங்கள் கண்களை நீங்கள் நேருக்கு நேர் பார்த்து உங்களோட அஃபர்மேஷன்ஸை நீங்கள் தினமும் காலையில் இல்லை நைட்டு ரிப்பீட் பண்ணீங்க அப்படின்னா அந்த அஃபர்மேஷன்ஸ் ரொம்ப பவர்ஃபுல்லாக உங்களுக்கு ஒர்க் ஆகும். ஸோ அடுத்து நீங்கள் அஃபர்மேஷன்ஸை மேக்ஸிமம் நிறைய பேர் சொல்கிறது நீங்கள் நைட்டு யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதுலேயும் ஒரு சயின்டிஃபிக் ரீசன் இருக்குது. எதனால் அப்படின்னா நீங்கள் நைட்டு படுத்து தூங்க போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு தேவையான அஃபர்மேஷன்ஸை நீங்கள் ரிப்பீட் பண்ணிட்டு படுத்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களோட லாஜிக்கல் மைண்டு இல்லை கான்ஷியஸ் மைண்டு தான் தூக்கத்துக்கு போகும். ஆனால் அதே நேரத்தில் சப்கான்ஷியஸ் மைண்டு தூங்கவே தூங்காது. சப்கான்ஷியஸ் மைண்டு என்றைக்குமே டயர்டு ஆகவே ஆகாது. ஸோ நீங்கள் கடைசியாக தூங்குறதுக்கு முன்னாடி ரிப்பீட் பண்ண அந்த அஃபர்மேஷன்ஸ் உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டில் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். நீங்கள் தூங்குனா கூட உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டில் அந்த அஃபர்மேஷன்ஸு திரும்ப 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 ரிவைண்ட் ஆகிட்டே இருக்கும். அதனால அந்த அஃபர்மேஷன்ஸ் ஆழமாக பதிஞ்சு உங்களுக்கு உங்கள் சக்ஸஸை அடையிறதுக்கும் உங்கள் கோலை ரீச் பண்ணுறதுக்கும் அந்த அஃபர்மேஷன்ஸ் ரொம்ப உதவியாக இருக்கும். ஸோ இதெல்லாம் தான் சிம்பிள் டிப்ஸு நீங்கள் அஃபர்மேஷன்ஸை ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு. ஸோ ஒருவேளை உங்களால் எடுத்த உடனே உங்களுக்கான அஃபர்மேஷன்ஸை உருவாக்க முடியலை, எனக்கு அது எப்படி உருவாக்குறதுன்னு தெரியலை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் உங்களுக்கான அஃபர்மேஷன்ஸை உருவாக்காட்டாலும் டெய்லி அஃபர்மேஷன்ஸை கேளுங்க. யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா நிறைய அஃபர்மேஷன்ஸ் வீடியோஸ் இருக்குது. அது அஃபர்மேஷன் சாங்காக கூட வருது. நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்க, அஃபர்மேஷன் சாங் அப்படின்னு சர்ச் பண்ணி பாருங்க. நிறைய அஃபர்மேஷன்ஸ் சாங் வடிவத்தில், அதாவது பாட்டு மாதிரி மியூசிக்கோட இருக்குது. அந்த அஃபர்மேஷன்ஸை நம்ம கேட்கும் போது நமக்கு மனசுக்கு ரொம்ப இதமாக இருக்கு. அந்த அஃபர்மேஷன்ஸை கேட்டுக்கிட்டே நம்ம வேலை பார்த்தோம் அப்படின்னா நமக்கு அந்த அஃபர்மேஷன்ஸ் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை உருவாக்குது. நம்ம மைண்டை காம் டவுன் பண்ணி நம்ம வேலையில் நம்ம ரொம்ப ப்ரொடக்டிவாக இருக்கிறதுக்கு உதவுது. ஸோ நான் மேக்சிமம் கேட்கக்கூடிய அஃபர்மேஷன் சாங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாப் பேக்கர் அப்படின்னு ஒரு சிங்கர் இருக்கிறாங்க. ஹீ இஸ் அ ஃபேமஸ் ஆத்தர் டு பாப் பேக்கர். ஸோ அவங்களோட யூடியூப் சேனல் நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள், பாப் பேக்கர் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த அவங்களோட யூடியூப் சேனலில் நிறைய அஃபர்மேஷன் சாங்ஸ் இருக்குது. ஸோ அந்த அஃபர்மேஷன்ஸை ப்ளே பண்ணி விட்டுட்டு நம்ம வேலைகளை பார்க்கலாம். இல்லை அந்த அஃபர்மேஷன் சாங்குக்கு தகுந்த மாதிரி நம்ம பாடியை மூவ் பண்ணலாம். டான்ஸ் ஸ்டெப்ஸ் எதுவும் இருந்ததுன்னா உங்கள் ஃப்ளோ உங்களுக்கு என்ன மாதிரி தோணுதோ அந்த மாதிரி உங்கள் பாடியை நீங்கள் அப்படி ஃப்ரீ ஃப்ளோயிங்காக அந்த அஃபர்மேஷன் சாங்ஸுக்கு நீங்கள் மூவ் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் நீங்கள் உங்கள் மைண்டை ரெடி பண்ணுறதுக்கு ட்ரிகர் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தினமும் அஃபர்மேஷன் சாங்ஸ் கேட்க 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 உங்களோட மைண்டு, சப்கான்ஷியஸ் மைண்டு அந்த விஷயத்துக்கு அது தன்னை தயார்படுத்தி உங்களை சக்ஸஸை நோக்கி உங்களை கோலை நோக்கி எடுத்துகிட்டு போகிறதுக்கு அது உங்களுக்கு உதவும். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா அஃபர்மேஷன்ஸ் அப்படிங்கிறதுக்கே நான் ஒரு புக்கு உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறேன். யூ கேன் ஹீல் யுவர் லைஃப், லூயி ஹே அப்படிங்கிறவங்க எழுதின புக்கு. இது பெஸ்ட் செல்லிங் புக், யூ கேன் ஹீல் யுவர் லைஃப் அப்படிங்கிற புக்கு. ஸோ அதில் மிரர் எக்ஸசைஸ் பற்றி சொல்லியிருக்கிறாங்க. அதில் நிறைய அஃபர்மேஷன்ஸ் அவங்க அந்த புக்கோட ஆத்தர் லூயி ஹே அப்படிங்கிற ஆத்தர் நிறைய அஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அவங்க ஒரு பாடி பார்ட்டும் எப்படி அஃபெக்ட் ஆகுது, எதனால் அஃபெக்ட் ஆகுது, என்ன நெகட்டிவ் எனர்ஜினால நம்மளோட உடல் உறுப்புகள் பாடி பார்ட் எப்படி அஃபெக்ட் ஆகுது, அப்படி அஃபெக்ட் ஆகி இருந்தால் என்ன மாதிரி அஃபர்மேஷன்ஸ் சொல்லணும். ஸோ ஒரு புக்கு முழுக்கையே அவங்க அந்த அஃபர்மேஷன்ஸை பற்றியும் சப்கான்ஷியஸ் மைண்டோட பவரை பற்றியும் நம்ம உடம்ப நம்ம வாழ்க்கையை எப்படி ஹீல் பண்ணுறது,
நம்ம எப்படி பழைய பழைய ஞாபகங்கள் இல்லை நம்மளோட செல்ஃப் லிமிட்டிங் பிலீஃபை நம்ம எப்படி கடந்து வர்றது அப்படிங்கிறத அந்த புக்கில் அவங்க நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறாங்க. அதில் நிறைய செட் ஆஃப் அஃபர்மேஷன்ஸ் இருக்குது. அந்த அஃபர்மேஷன்ஸை நீங்கள் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். எந்தெந்த அஃபர்மேஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு உகந்ததாக தெரியுதோ, இல்லை உங்களுக்கு நல்லா ரிலேட்டடாக தெரியுதோ, இல்லை உங்களுக்கு அலைண்டாக தெரியுதோ, அந்த அஃபர்மேஷன்ஸை எடுத்துகிட்டு கூட நீங்கள் பயன்படுத்த ஆரம்பிக்கலாம். ஸோ இன்னைக்கு நாம் பார்த்தது வார்த்தைகளோட பவர் என்ன, வார்த்தைகள் ஏன் ரொம்ப முக்கியமான இது அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ லெமன் எக்ஸ்பிரிமெண்ட் அப்படிங்கிறது மூலமா எப்படி வார்த்தைகளோட சக்தி நம்மளை பாதிக்கும், எப்படி நம்ம வார்த்தைகளோட சக்தி நம்மளை உருவாக்கும் அப்படிங்கிறதையும் பார்த்தோம். ஸோ பாசிட்டிவ் வேர்ட்ஸு நெகட்டிவ் வேர்ட்ஸு அது ரெண்டுத்துக்கும் உண்டான எனர்ஜி டிஃப்ரென்ஸ் என்னங்கிறதையும் பார்த்தோம். அதுக்கு அடுத்து அஃபர்மேஷன்னா என்ன, அஃபர்மேஷனை பயன்படுத்துறதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய பயன்கள் என்ன, அதுக்கப்புறம் அஃபர்மேஷன்ஸை நம்ம சயின்டிஃபிக்கலி எப்படி யூஸ் பண்ணலாம், அதுக்கு அடுத்து நம்ம அஃபர்மேஷன்ஸை நமக்கான அஃபர்மேஷன்ஸை உருவாக்குறதுக்கு 3 ரூல்ஸ் என்னென்ன அப்படிங்கிறதையும் பார்த்தோம். அதுக்கப்புறம் நம்ம அஃபர்மேஷன்ஸை உருவாக்குறதுக்கு சிம்பிள் டிப்ஸ் என்னென்ன அப்படிங்கிறதையும் பார்த்தோம். ஸோ இதில் உங்களுக்கு ஏதாவது கிளாரிஃபிகேஷன் இருந்தால் நீங்கள் இப்போ கேட்கலாம். அஃபர்மேஷன் சம்பந்தமாவோ இல்லை உங்களுக்கு மைண்ட் செட் சம்பந்தமாவோ, நெகட்டிவ் செல்ஃப் டாக்கு, இல்லை மென்டல் ஹெல்த் இஷ்யூ, ஆங்ஸைட்டி, இல்லை செல்ஃப் லவ், செல்ஃப் அக்செப்டன்ஸ், ஜேர்னலிங், விஷுவலைசேஷன், கிராட்டிடியூட், இது எது சம்பந்தமா உங்களுக்கு குவரிஸ் இருந்தாலும் நீங்க இப்போ கேட்கலாம். அதுக்கு நான் ஆன்சர் பண்ண தயாரா இருக்கிறேன். Post your queries and I am happy to answer all your queries. உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தது அப்படின்னா நீங்க கமெண்ட்ஸ்ல போடுங்க, உங்களுக்கு நான் அதுக்கு உதவி பண்றேன். அஃபர்மேஷன்ஸ் பற்றி மட்டும் இல்லை, நீங்க ஜென்ரலா மென்டல் ஹெல்த் பத்தி, மென்டல் வெல்பீயிங் பத்தி, மென்டல் வெல்னஸ் பத்தி, விமனுக்கு ஏற்படக்கூடிய டிஃபிகல்டிஸ், ஸ்ட்ரகிள்ஸ், சேலஞ்சஸ் எது இருந்தாலும் நீங்க போஸ்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு அதுக்கு ஆன்சர் பண்றேன். ஸோ தினமும் நீங்கள் காலையில் இந்த அஃபர்மேஷன்ஸை ப்ராக்டிஸ் பண்ணுங்க. நான் எப்போவுமே காலையில் அஃபர்மேஷன்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணும்போது இன்னொரு விஷயமும் நான் பண்ணுவேன். மெல் ராபின்ஸ் அப்படின்னு ஒரு ரைட்டர் அண்ட் ஃபேமஸ் ஆத்தர் இருக்கிறாங்க, மெல் ராபின்ஸ். அவங்க சொன்ன டெக்னிக்கு ஹைஃபை டெக்னிக். ஸோ எப்போவும் நான் அஃபர்மேஷன்ஸை முடிச்சுட்டு நாம் எப்படி நம்ம ஃப்ரெண்டு கிட்ட ஹைஃபை தட்டுவோமோ அதே மாதிரி நான் கண்ணாடி முன்னாடி நின்று என்னோட அஃபர்மேஷன்ஸை நான் ப்ராக்டிஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நான் எனக்கு நானே ஹைஃபை பண்ணிக்குவேன். ஹைஃபை வசந்தா, யூ டிட் அ கிரேட் ஜாப், யூ டிட் அ ஆசம் ஜாப், யூ டிட் அ வண்டர்ஃபுல் ஜாப் அப்படின்னு சொல்லி நான் எனக்கு நானே ஹைஃபை பண்ணிக்குவேன். ஸோ இந்த டெக்னிக்கும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். எப்பெல்லாம் நீங்க உங்க வீட்டில் ஒரு மிரரை கிராஸ் பண்ணி போறீங்களோ அப்பெல்லாம் நீங்க உங்களை பார்த்தே ஒரு புன்னகை செஞ்சு ஹைஃபை சொல்லிக்கிடலாம். ஸோ அது உங்களோட செல்ஃப் லவ்வை இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ உங்களோட செல்ஃப் கான்ஃபிடென்ஸை இன்க்ரீஸ் பண்ணும். அதுக்கப்புறம் உங்களோட செல்ஃப் எஸ்டீமை இன்க்ரீஸ் பண்ணும். அதே மாதிரி இப்போ எல்லாரும் கேட்குறாங்க, நம்ம நிறைய இப்போ மோட்டிவேஷனல் ஸ்பீக்கிங் அண்ட் நம்ம இன்ஸ்டால ரீல்ஸ் போட வேண்டியது இருக்கு. எங்கூட பழகக்கூடிய நிறைய கோச்சஸ் என்கிட்ட கேட்குறாங்க, எப்படி நம்ம கான்ஃபிடென்ட்டாக பேசுறது. ஸோ என்னால் அப்படி வீடியோ எடுக்க முடியல, கான்ஃபிடென்ட்டாக வீடியோ எடுக்க முடியல, என்னால் கான்ஃபிடென்ட்டாக கேமரா முன்னாடி பேச முடியலை அப்படின்னு நிறைய பேர் என்கிட்ட சொல்கிறாங்க. நீங்கள் அதுக்கு சிம்பிளாக இந்த அஃபர்மேஷன்ஸ் டெக்னிக் மூலமாக யூஸ் பண்ணலாம். தினமும் நீங்கள் கண்ணாடி முன்னாடி நின்று நீங்களே பேசி பழகுங்க. ஸோ அஃபர்மேஷன்ஸ் எப்படி நீங்கள் சொல்லுவீங்களோ அதே மாதிரி கண்ணாடி முன்னாடி நின்று நீங்கள் பேச வேண்டிய விஷயங்களை ஒரு கொஞ்சம் பேர் முன்னாடி இருக்கிற மாதிரி நினைச்சிட்டு நீங்க கண்ணாடி முன்னாடி பேசி ரெக்கார்ட் பண்ணி அந்த வீடியோவை பழகுங்க.
அந்த ரெக்கார்ட் பண்ண வீடியோவை நீங்கள் திரும்ப போட்டு பாருங்க. அப்போ உங்களுக்கு அதில் நல்லா தெரியும் என்னென்ன நீங்கள் அதில் சின்ன சின்ன தவறுகள் செஞ்சுருக்கிறீங்க, இல்லை என்னென்ன விஷயங்கள்ல நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படிங்கிறது தெரியும். நீங்கள் கண்ணுக்கு கண் நேருக்கு நேராக பார்த்து பேசுகிறீங்களா, இல்லை கான்ஃபிடென்ட்டாக பேசுகிறீங்களா, இல்லை உங்கள் கைகளை நல்லா அசைச்சு உங்களால் பேச முடியுதா, அந்த மாதிரியெல்லாம் நீங்கள் பழகிறதுக்கு இந்த அஃபர்மேஷன் டெக்னிக் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மிரர் எக்ஸசைஸ் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் கண்ணாடி முன்னாடி பேசி பழகி அதை வீடியோ எடுத்து திருப்பி நீங்கள் அதை போட்டு பார்த்து கரெக்ஷன்ஸ் பண்ணி உங்களை நீங்களே இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். என்கிட்ட நிறைய பேர் இதை கேட்டாங்க, அதனால நான் இதுக்கு ஆன்சர் பண்ணுறேன். வேற ஏதாவது கேள்விகள் இருக்கா உங்களுக்கு? கிராட்டிடியூட் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறது, இல்லை குழந்தைங்களுக்கு நான் எப்படி கிராட்டிடியூடை இன்ட்ரடியூஸ் பண்ணுறது, இல்லை ஃபேமிலியாக எப்படி மைண்ட்ஃபுல்னஸை ப்ராக்டிஸ் பண்ணுறது, இல்லை ஜேர்னலிங் எப்படி நான் ஸ்டார்ட் பண்ணுறது, சின்ன குழந்தைங்களுக்கு நான் ஜேர்னலிங் கற்றுக் கொடுக்கலாமா, இந்த மாதிரி உங்களுக்கு மென்டல் வெல்னஸ் சம்மந்தமாக மைண்ட்ஃபுல்னஸ் சம்மந்தமாக எது குவரிஸ் இருந்தாலும் நீங்கள் கேட்கலாம். அதுக்கு நான் ஆன்சர் பண்ண ரெடியாக இருக்கிறேன். உங்களுக்கு எந்த குவரிஸும் இல்லை அப்படின்னா நாம் இன்னைக்கு இந்த செஷனோட எண்டுக்கு வந்துட்டோம். உங்களுக்கு தெரியும் என்ன பண்ணணும் அப்படிங்கிறது. நீங்கள் இந்த லைவ் செஷனில் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து உங்கள் ஸ்டோரிஸில் இந்த லைவ் செஷன்லேருந்து நீங்கள் கற்றுக்கிட்ட 3 லேர்னிங்ஸ், 3 கீ லேர்னிங்ஸ் ஆர் 3 கீ டேக்அவேஸ் என்ன அப்படிங்கிறத உங்கள் ஸ்டோரியில் இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஷேர் பண்ணுங்கள். உங்களோட 3 கீ லேர்னிங்ஸை ஷேர் பண்ணுங்கள். என்னைய @விவேக் வசந்தா அப்படிங்கிறத டேக் பண்ண மறந்துடாதீங்க. நீங்கள் டேக் பண்ணி உங்கள் ஸ்டோரியில் நீங்கள் ஷேர் பண்ணீங்க அப்படின்னா நான் அதை என்னோட ஸ்டோரியிலையும் ஷேர் பண்ணுவேன். அது போக உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் ஃப்ரீபி உங்களுக்கு தருவேன். நீங்கள் இந்த லைவ் செஷனில் நீங்கள் என்ன 3 விஷயங்கள் கற்றுக்கிட்டீங்க, வாட் ஆர் யுவர் 3 கீ லேர்னிங்ஸ் ஆர் வாட் ஆர் யுவர் 3 கீ டேக்அவேஸ் ஃப்ரம் திஸ் லைவ் செஷன் அப்படிங்கிறத உங்கள் ஸ்டோரியில் என்னைய டேக் பண்ணி போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் ஃப்ரீபி காத்துட்டு இருக்கு. அது போக நீங்கள் இந்த லைவ் செஷனில் இன்னும் வேற என்னென்ன விஷயங்களை பற்றி பேசணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த விஷயங்களை பற்றி இந்த வீடியோக்கு கீழே நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க. அதை நம்ம வருகிற வாரங்களில் நம்ம பேசலாம். அது வரைக்கும் ஸ்டே மைண்ட்ஃபுல், ஸ்டே ஹாப்பி. தேங்க்ஸ் ஃபார் டியூனிங் இன். பை, டேக் கேர். Bye bye. See you.